விதை அப்படிங்கிறது வந்து உயிர் இல்லையா? உயிர் கொடுப்பது, உயிர் காப்பதா இருக்கணும். அதே மாதிரி விதைக்கு பின்னாடி உடனே நம்ம நினைவுக்கு வரக்கூடியது என்னவா இருக்குமே, 10,000 வருடங்களாக இருக்கு அப்படின்னா காப்பாத்திட்டு வர்றது யாரு? விவசாயிகள், சமூகங்கள் இல்லையா? அது வந்து கம்யூனிட்டியோட ப்ராப்பர்ட்டியாவும் விவசாயிகளோட உரிமையாகும். ஃபார்மர்ஸ் ரைட் அண்ட் கம்யூனிட்டி சீட்ஸா தானே இருந்திருக்க முடியும். அப்படித்தானே வந்திருக்கு இவ்வளவு வருஷமா. அப்படி இருக்கக்கூடிய விதைய ஒரு சட்டம் வரணும் அப்படின்னா ஒரு காமன் சென்சிக்கலா பார்க்க வேண்டாமா? என்ன பொது அறிவுல பார்த்தோம்னா நம்ம என்ன இருக்கணும்? ஒரு விவசாயி இருக்கணும், விவசாயி உரிமை இருக்கணும், அதோட பன்மயம் இருக்கணும், விதை உரிமை யார்கிட்ட இருக்கணும், அப்போ விவசாயிகளோட உரிமை விதை பத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்படி இருந்திருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். அத தொடர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு எங்கேருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல விதை சட்டம் எப்ப வந்ததுன்னா 1966 66ல. அப்ப வந்து இந்தியால ஒரு நோட்டிஃபைடு சீட்ஸுக்காக மட்டுமே அப்ப வந்து யாருமே அதை பத்தி கவலைப்படல. பொதுவெளி இதுவெளி எங்கேயுமே அதை பத்தி பேச்சே கிடையாது. ஏன்னா விதை அப்படின்னா நம்ம மனசுல அப்போ இன்னமும் அதுக்கு உயிர் இருந்துச்சு, அதுக்கு வந்து ஒரு காரணம் இருந்துச்சு, அதோட சம்பந்தப்பட்டது யாரு, ஹூ வாஸ் ரிலேட்டட் டு இட் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளோட சொத்தா மட்டும் தான் இருந்துச்சு, விவசாயிகளோட தான் இருந்துச்சு, அவர்களிடமே தான் இருந்தது. அது ஒரு இருந்தது, கமாடிட்டி கிடையாது, அது வந்து காமர்ஸ் கிடையாது, ஒரு கமர்ஷியல் பொருள் ஆக்கப்படலை. அப்போ அதை பத்தி பெருசா யாருமே கவலைப்படல. அப்ப கூட அவன் அந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வரான்? நோட்டிஃபைடு சீட்ஸ் அன்னைக்கு 5% இருந்துச்சு, அதுக்கு மட்டும் தான் கொண்டு வரான். அப்போ அதுல வந்து பெருசாலாம் நமக்கு தொடர மாதிரி இல்லை, நம்ம யாருமே கவலையே படலை, அப்படிதான் இருந்துச்சு. அங்கேயிருந்து அப்படியே வந்து ஒரு 1986க்கு வராங்க. அப்பதான் திருப்பி விதையை எங்க தொடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இருந்தா அதுக்கான சில பேச்சுக்கள் வரும். ஏன்னா அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் கன்சியூமர் பத்தி பேச வராங்க, அந்த ஜிஎம்ஓ பத்தி எல்லாம் பேச்சு வருது. அப்படியே 1999ல ஒரு வாட்டி ஜியோகிராபி ஜிஐ இண்டெக்ஸ், ஜியோகிராபிக்கல் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அது வரும்போது திருப்பி விதை பத்தியான ஒரு பேச்சுக்கள் வருது. எப்படி இந்த சட்டப்பூர்வமா எங்கெல்லாம் விதை தொடறாங்க அப்படிங்கறதுக்காக சொல்றேன். உலக அளவுல அப்பதான் பயங்கரமா முடிச்சுக்கிறாங்க. இந்த கம்பெனிகள் எல்லாம் வந்து பெரிய அளவுல அதை ஆளுமை பண்ணணும். அவன் வந்து அதை வந்து ஒரு கமாடிட்டியா மட்டுமே பாக்குறான், அதை வியாபாரமாக மட்டுமே பாக்குறான், வியாபார பொருளாக மட்டுமே பாக்குறான். வியாபாரமா ஆக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வியாபாரத்திலையும் ஒரு 2-3 பேர் மட்டுமே 90% பிசினஸ் ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கறது அவர்களோட வெஸ்டர்ன் வே ஆஃப் பிசினஸ் அப்படிதான் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது சீடுக்கும் இவன் 3 பேர் மட்டும் தான் இருப்பான், அவன் 3 பேர் மட்டுமே ஆளுமை பண்ணணும் அப்படின்னு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்தியால 2002ல மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வருது இல்லையா, பருத்தியில மட்டும்தான் வருது. 2002ல வருது. அங்கேயிருந்து ஒரு 10 வருடம் பின்னாடி பாத்தீங்கன்னா 2012ல இந்தியால விளைவிக்கப்படுற பருத்தியில 98% பிடி பருத்தியா இருக்கு. அது யாருது? ஒரே ஒரு கம்பெனி, ஒரு அரக்க கம்பெனி, மொன்சான்டோங்கிற அரக்க கம்பெனியோட சொந்தமான பொருளா இருக்கு. அவனோட ராயல்டி மட்டுமே இருக்கு, அவனோட பொருள். இப்ப நாளைக்கு இந்த ட்ரம்ப் மாதிரி ஒரு பையன் இருக்கும்போது இன்னைக்கு உலகம் பூரா மாதிரி கிறுக்கு பசங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க, ஆளுமை பண்றவங்க. அப்போ அவன் ஒரு நாள் நினைச்சானா உங்களுக்கு கிடையாது விதை அப்படின்னா ஒரு மொன்சான்டோ மேல ஒரு அழுத்தம் கொடுத்தானா இந்தியா பூராவும் இருக்கும் பருத்தி விவசாயிகளுக்கு பருத்திக்கான விதை கிடையாது. ஏன்னா அதோட சொந்தக்காரன் ஒருத்தன் தான்.